ஹாய், வெல்கம் அவர் கிளாஸ். டுடே நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ பேசிக்லேருந்து எல்லாமே கற்றுக்கொள்ளுவோம். கிளாஸ் வரும்போது நம்ம கட்டாயம் ஒரு நோட் புக் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் கிளாஸில் நான் சொல்லித்தரது எல்லாமே விளங்கும். அதோட நீங்கள் பிறகு அதை படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்கின் அனலைசிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் என்னன்னு பார்ப்போம். மனித உடலின் வெளிப்புறத்தை மூடியிருக்கிற ஒரு மிகப்பெரிய உறுப்பு தான் ஸ்கின். ஸ்கின் 3 அடுக்குகளை கொண்டிருக்கும். அதில் ஒன்று எபிடோமஸ். எபிடோமஸ்ன்றது புறத்தோல். அதே மாதிரி டேமஸ்ன்றது உட்தோல். ஹைப்போடோமஸ்ன்றது அடித்தோல். அடுத்ததாக ஸ்கின் டைப் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் டைப் 5 வகைப்படும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். ஆயிலி ஸ்கின் நம்ம எப்படி ஒரு ஆள்ற முகத்தை பார்த்த உடனே இது ஆயிலி ஸ்கின்னா என்று கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. முகம் பளபளப்பாக எண்ணெய் வடிந்தது போல் காணப்படும். மூக்கு, நெற்றி மற்றும் நாடி பகுதிகளில் அதிக எண்ணெய்த்தன்மை காணப்படும். சருமத்தின் துவாரம் பெரிதாகவும் காணப்படும். அதே டைமில் அவங்களுக்கு அடிக்கடி பருட்கள் மற்றும் கரும்புள்ளிகள் அவங்களோட ஃபேஸில் வாரதை நம்ம இனம் காண முடியும். ரெண்டாவது ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின். அதை வறண்ட தோல் அல்லது உலர் தோல் என்று நம்ம சொல்லலாம். இவங்களோட தோல் அப்படின்னு சொன்னால் செதில்களாக மாறும். தோலில் விரிசல் ஏற்படும். தோலில் சுருக்கம் ஏற்படும். இதற்கான காரணம் இயற்கையாகவே இவங்களோட உடம்புல எண்ணெய் சுரக்கிற தன்மை குறைவாக காணப்படும். மூன்றாவது ஸ்கின் டைப் காம்பினேஷன் ஸ்கின் டைப். இது எப்படி இருக்கும்னு சொன்னால் ஆயிலி ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின்னும் சேர்ந்து காணப்படுறதா இந்த காம்பினேஷன் ஸ்கின். இதையும் நம்ம சில அறிகுறிகளை வச்சு இனம் காண முடியும். உதாரணத்துக்கு அவங்களோட நெற்றி, மூக்கு, நாடி போன்ற பகுதிகளில் எண்ணெய்த்தன்மையாக காணப்படும். கன்னம் போன்ற பகுதிகள் வறட்சியாக காணப்படும். எண்ணெய்த்தன்மை உள்ள இடங்களில் சருமத்தின் துவாரங்கள் பெரிதாக காணப்படும். அதே டைம் அந்த இடங்களில் பருக்களும் கூடுதலாக காணப்படும். 4வது டைப் ஸ்கின் நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின் என்று சொன்னால் பருவோ எண்ணெய்த்தன்மையோ ஒன்றுமே காணப்பட மாட்டாது. வறண்ட மாதிரியோ எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் தான் இந்த நார்மல் ஸ்கின். 5வது வகை ஸ்கின் டைப் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்கின் தான் சென்சிட்டிவ் ஸ்கின். அது உணர்திறன் வாய்ந்த சருமம். இந்த சருமம் என்ன செய்யும் என்று சொன்னால் சூரிய ஒளி, அழகு சாதன பொருட்கள் அல்லது வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டால் எளிதில் எரிச்சல் அடையும். கன்னம் போன்ற பகுதிகள் சிவப்பு நிறமாக மாறும். சருமம் ஈரப்பதனை இழந்து வறட்சியாக காணப்படும். இவ்வாறான அறிகுறிகளை வச்சு இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னை நம்ம இனம் காண முடியும். ஒருவர ஸ்கின் டைப் என்னென்னு நம்ம அறிஞ்சு கொண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபேஷியல் செய்கிறதோ அல்லது மேக்கப் செய்கிறதையோ நம்ம ஒழுங்கான முறையில் லாங் லாஸ்டிங்காக செய்து கொள்ள முடியும்.